friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு வீடியோல நம்ம ஆனியன் ரிங் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி, அதே நேரத்துல சீக்கிரமா பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இது. எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுற ஒன் ஆஃப் தி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லலாம். ஓகே, இப்போ ஆனியன் ரிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஆனியன் ரிங் பண்றதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் தான் வாங்கணும் அப்படி இல்லை, நார்மல் வெங்காயத்தில் கூட பண்ணலாம். ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லைஸில் இருக்க லேயர்ஸையும் இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதுலேருந்து திக்காக பெரிய சைஸ் ஆனியன் ரிங்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஹர்ப்ஸ் மிக்சர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னொரு பவுலில் பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் வீட்டில் பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா நார்மல் பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்ததும் பிரெட் கிராம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். பிரெட் கிராம்ஸ் பதிலாக நீங்கள் சீட்டோஸ் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கோட் பண்ணியாச்சு. நான் இன்னொரு வாட்டி இந்த மிக்சரில் டிப் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் ஆனியன் ரிங் நல்லா திக்காக கிறிஸ்பியாக இருக்கும். இதை திரும்பவும் பிரெட் கிராம்ஸால் கோட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற ரிங்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். டூ to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்படி திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் 2 to 3 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும். அது திக்னஸை பொறுத்து அதை ஃப்ரை பண்ணுற டைம் மாறும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது இது எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான ஆனியன் ரிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மீதி இந்த ஆனியனை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் நான் பக்கோடா ரெடி பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான பக்கோடாவும் ரெடி. ஜஸ்ட் ஒரு ஆனியனை வச்சு நம்ம 2 ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை கெஸ்ட் வரும்போது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ண மாதிரியும் தெரியும். அதே நேரத்தில் நம்ம வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.